தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தனியார் இடங்களுக்கு பதிலாக அரசு இடத்தில் முகாம்களை அமைத்து தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இடைவிடாது பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாநகரின் பல பகுதிகள், புறநகர் பகுதியான மரவன் மடம் முதல் அந்தோணியார்புரம் வரை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. காட்டாற்று வெள்ளத்தில் 584 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்திமரப்பட்டி, JS நகர், தங்கமணி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முத்தையாபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தங்களை அரசுக்கு சொந்தமான இடங்களில் தங்க வைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 57வது வார்டுலேருந்து நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செஞ்சு தரல. இங்கே வந்ததுலேருந்து 3 நேரம் சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு கொண்டாட போய் எங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடு இனிமேல் யாருமே செய்ய கிடையாது. பிள்ளைகளுக்கு காய்ச்சல், மண்டையடி, தலைவலின்ட்டு தான் இருக்குது. அந்த தண்ணி வடி வைக்கிறதுக்கு ஏற்பாடும் எங்களுக்கு அது வேணும் கண்டிப்பாக. இது நாள் வரைக்கும் நாங்கள் நஷ்டப்பட்டதுக்கு 12 நாள் இருந்ததுக்கு நஷ்டம் எங்களுக்கு ஏதாவது வேணும். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜகோபால் நகர், பால்பாண்டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியினை அமைச்சர் சண்முகநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேங்கிய நீரை அகற்றும் பணியை விரைந்து முடிக்க மாநகராட்சி அதிகாரிகளை அப்போது அவர் அறிவுறுத்தினார். இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற அமைச்சர் சண்முகநாதன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் இன்றைக்கு 226 நபர்களுக்கு பழுதடைந்த வீடுகளுக்காக இன்றைக்கு நிவாரணம் வழங்கினார்கள். வீடு இழந்தவர்களுக்கு புதிய இந்திரா நினைவு வீடு கட்டித் தருவதற்காக ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. பசுமை வீட்டுக்கான ஆணைகள் தயாராகி கொண்டிருக்கிறது. நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடக்கும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கு பல கிராமங்கள் சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது. அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தினால் சூழப்பட்ட பகுதிகளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட தொழில் மையம், அரசினர் தொழிற்பயிற்சி கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் வடிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம், ரேஷன் கடை உள்ளிட்ட இடங்களில் மழையினால் சேதமடைந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை வெயிலில் காய வைத்து சீர் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன்.